ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயன்கள் பலவிதம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ஒரு ராகி உருண்டை, நோ சுகர், நோ நாட்டு சக்கரை, வெள்ளை எதுவுமே போடாமல் எப்படி பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எள் இருக்குல்ல, கருப்பு எள், அது ஒரு 1/4 கப் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில்னால் நெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது தெரியும், மொறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா தீஞ்சிடும். சிம்லேயே வச்சு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு அடுத்தது இப்போ நம்ம மல்லாட்டை இருக்குல்ல, அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை இப்போ நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது ஃபஸ்ட்டு எள்ளை கொட்டணும். எள்ளை கொட்டிட்டு அதுக்கப்புறமா மல்லாட்டை இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு இருந்தால் போதும் மல்லாட்டை. அதுதான் இது மாதிரி கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக இருக்க மாதிரி மல்லாட்டையை அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் அதில் சேர்த்துருங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வெல்லம், சர்க்கரை எதுவும் சேர்க்காம பண்ண போகிறோம் சொன்னால, அதாவது டேட்ஸில் நம்ம சுகர் சேர்க்காமே சுகர் இருக்கும். அதனால் இனிப்புக்கு அந்த டேட்ஸ் மட்டுமே போட்டு நம்ம இப்போ அந்த உருண்டை செய்ய போகிறோம். ராகி, நோ சுகர், நோ நாட்டு சர்க்கரை, நோ வெல்லம் சேர்த்து இப்போ நம்ம வெறும் டேட்ஸை மட்டும் வச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த டேட்ஸ் அதுவும் ஒரு 1/4 கப் இல்லை 3/4 கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு போதும் டேட்ஸு. இதை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். நல்லா இது அரைஞ்சிடும். ஒரு குட்டி குட்டியாக அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அரைஞ்சிடும். அரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து நாம் அந்த ராகியை கூட இப்போ சேர்க்க போகிறோம். அந்த பாருங்கள், அரைஞ்சிருச்சா? இந்த மாதிரி அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அந்த ராகி மாவோடு சேர்க்க போகிறோம். சேர்த்து இது என்னென்ன போட்டிருக்கோம், கருப்பு எள், 1/4 கப் கருப்பு எள், 1 கப்பு ராகி மாவு, 1/4 கப்பு மல்லாட்டை, 1/4 கப்பில் 1/2 கப்பு நான் போட்டிருக்கிறது 1/2 கப்பு பேரிச்சம்பழம், டேட்ஸ். ஓகே, இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எல்லாருமே மெயின் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு இது உருண்டை பிடிக்க வராது. ஏன்னா டேட்ஸ் கூட சேர்ந்துருக்கப்ப மாவும் டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால் இதை திரும்பவும் மிக்சியில் போட்டு இப்போ அடித்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்தது நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்து இப்போ நம்ம அதை உருண்டையாக பிடிக்க போகிறோம். பாருங்கள், நான் போய் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல, அது ஒட்டி தான் அது வராது. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மிக்சியில் எல்லாத்தையும் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு இது ரொம்ப சத்துங்க. கொஞ்சம் நீங்கள் சத்து கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியான. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டில். என் பசங்களாம் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க. இது நல்லா இருக்குன்னு
நீங்களும் வேணால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் அதை சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுங்க. ஹெல்த்தி, வெரி வெரி ஹெல்த்தி. நம்ம இதில் சுகரு, நாட்டு சர்க்கரை எதுவுமே போடாதனால இது வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். குழந்தைங்க டேட்ஸ் வச்சு சாப்பிட மாட்டாங்கன்றவங்களுக்கு இந்த மாதிரி ராகி, டேட்ஸு, எல்லாமே வச்சு செய்யும்போது இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ.